தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முறையும் தோல்வியை தழுவாரா தங்க தமிழ்ச்செல்வன்? அதிமுக 3ஆம் இடம் செல்லுமா? டிடிவி தினகரன் அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்தபடியே தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் எம்பியாக இருந்தார். தற்போது அது டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த தொகுதி பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தேனி மாவட்டம் முதன்மையானது. எனவே தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது மிக மிக எளிது என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். டிடிவி தினகரன் இதற்காக ஒரு வருடத்துக்கு முன்பே தங்களது காய் நகர்த்தி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக சார்பிலும் பரிச்சயமில்லாத வேட்பாளராக இறங்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் மகன்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ யாராவது ஒருவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார், ஓபிஎஸ் ஆதரவு தருகிறார் என்ற செய்தி வந்தவுடன் அவர்கள் ஒதுங்கிக் கொண்டனர். தற்போது அதிமுக முன்னாள் நிர்வாகியான தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத்தை எதிர்த்து தோல்வி கண்டார். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களையும் எதிர்த்து தோல்வி கண்டார். இந்த முறை மீண்டும் தங்க தமிழ்ச்செல்வன் நம்பி திமுக தலைமை களமிறக்கி இருக்கிறது. திமுகவிற்கு தேனி தொகுதியில் அவ்வளவான நம்பிக்கை அளிக்கக்கூடிய வாக்கு வங்கி இல்லை. இருந்தபோதிலும் தங்க தமிழ்ச்செல்வன் நம்பி திமுக தலைமை களத்தில் இறங்கியுள்ளது. இருந்தபோதிலும் தங்க தமிழ்ச்செல்வன் எளிதில் வீழ்ச்சி டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் எனவும் அதிமுக அங்கு 3ஆம் இடம் செல்லும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.